NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.5 first question என்னன்னு பார்த்தீங்கன்னா use suitable identities algebraic identities னு சொல்லிட்டு ஒரு set of identities இருக்கு. அது ஒன்னொன்னுத்துக்கும் ஏத்த மாதிரி உங்களுக்கு values வரும். அதாவது ஃபார்முலா மாதிரின்னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ இதல third subdivision நான் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துறேன். 3x + 4 * 3x - 5 எப்படி இருக்குது? முதல்ல ஐடென்டிட்டியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு values இருக்குது, மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. இதல பார்த்தீங்கன்னா first value சேம் ஆகவும் செகண்ட் வேல்யூ டிஃபரண்ட் ஆகவும் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இது எந்த ஐடென்டிட்டி ஃபார்மேட்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + a * x + b. அதாவது ஃபர்ஸ்ட் வேல்யூ சேம் ஆகவும் ரெண்டாவது வேல்யூ அது ப்ளஸ் மைனஸ் ப்ராப்ளம் கிடையாது, அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ சேம் ஆகும், ரெண்டாவது வேல்யூ வித்தியாசமா இருந்ததுன்னா இதுக்கு என்ன வேல்யூ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா x² ஸ்டார்ட் ஆகும். 2x இருக்குது இல்லைங்களா, அதனால x² போட்டுக்கும். நடுவில் கண்டிப்பாக ப்ளஸ் தான் வரணும். அடுத்தது என்ன பண்ணுன்னா இந்த டிஃபரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு வேல்யூஸை a + b * x ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணோமா, லாஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன். அல்ஜீப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அல்ஜீப்ராவில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பிளேலிஸ்ட்டில் அல்ஜீப்ரான்ற ஒரு டாபிக் கீழே இது எல்லாமே இருக்குது, வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே கம்பேர் பண்ண போறோம். x க்கு பதிலா என்ன இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 3x ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் x க்கு பதிலா என்னதான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 3x தான் இருக்கும். ஏனா ஃபர்ஸ்ட் வேல்யூ சேம். அடுத்து a க்கு பதிலா என்ன இருக்குது அப்படினு பாத்தீங்கன்னா 4 ன்னு சொல்லிட்டு இருக்குது. a க்கு பதிலா 4. அதே மாதிரி b க்கு பதிலா என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா -5. இந்த ஃபார்முலா என்னன்றதை தெரிஞ்சுட்டு இதுல என்னென்ன வேல்யூஸ்ன்றதை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸியா சப்ஸ்டிடியூஷன் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ क्वेश्चனை திரும்ப நம்ம ரீரைட் பண்ண போறோம். சோ என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3x + 4 * 3x - 5. ஸோ 3x + 4 * 3x - 5 எப்படி எடுத்து எழுதலாம்? ஸோ ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x². அப்போ xக்கு பதிலாக என்ன இருக்குது? 3x the whole squareன்னு போடுறோம். அடுத்தது ஃபார்முலாவில் என்ன இருக்குது? ப்ளஸ் போட்டுக்கோங்க. ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. a + b. அப்போ ஏக்கு பதிலாக 4, இங்கே ப்ளஸ்ஸுங்களா இங்கே மைனஸுங்களா, என்ன சிம்பிள் பிக்கு இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கணும். இப்போ ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, ஆனால் நமக்கு கிடைச்ச வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஃபார்முலாவில் இருக்கிற சிம்பிள் அப்படியே கொஸ்டினில் இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம். ஆனால் ஃபார்முலாவில் இருக்கிற சிம்பிளுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு கொஸ்டினில் சிம்பிள் இருந்ததுன்னா அந்த சிம்பிளை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். அப்போது பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -5 இன்டூ ப்ராக்கெட்டில் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3x. ஸோ 3xன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிடியூஷன் பண்ணுறோம். ப்ராக்கெட் போட்டே போடணும். அடுத்தது என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ். ஏபின்னா என்ன அர்த்தம்னா a * b. ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் a உடைய வேல்யூ 4 இன்டூ ப்ராக்கெட்டில் -5. நீங்கள் ப்ராக்கெட் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு தப்பு வராமல் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 3s ஸ்கொயர் பண்ணும்போது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணும். 3s ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 3 3s are 9, x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x² ப்ளஸ் 4 5 வேறு சிம்பிளுங்களா, அப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். 5ல் 4 போச்சுன்னா 1, பெரிய நம்பருடைய சிம்பிள் -1 இன்டூ 3x. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே +4ன்னு இருக்குது இன்டூ -5ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன வந்துடும்னா மைனஸ். 4 5s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 20. ஸோ இதோடைய ஃபைனல் சிம்பிளிஃபிகேஷன் 9x² எதுவுமே பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது -1 இங்கே எதுவும் சிம்பிள் இல்லைன்னா இன்டூன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ -1 இன்டூ 3x அப்படின்னா ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், வேறு எங்கேயுமே சிம்பிள் இல்லாததுனால சிம்பிள் இதோட இதுதான் ஃபைனல் சிம்பிள் இந்த வேல்யூக்கு. 1 * 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா 3x. மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -20. ஸோ இதை நான் ஏதாவது பண்ண முடியுமா, இதை எதை நான் சேர்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இது x² டேர்ம், இது x டேர்ம், இது கான்ஸ்டன்ட் டேர்ம். அதாவது அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம். வேறு மாதிரியான வேரியபிள்ஸ் இருந்ததுன்னா அது அன்லைக் டேர்ம்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 9x² - 3x - 20. ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x + 4 * x + 10ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே கான்செப்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் சேமாக இருக்குது, செகண்ட் நம்பர் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போது எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு தான் இருக்குது. ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4, பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்கள், அதே கான்செப்டில் ப்ரொசீட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் சேம், செகண்ட் நம்பர் வித்தியாசம். அப்போ நம்ம கான்செப்ட் படி இது என்ன ஃபார்முலா? x + a * x + b. நான் எப்படி அந்த
ப்ரீவியஸ் சம் சொல்லி கொடுத்தனோ அதே மாடல் தான் இது. சும்மா உங்களுக்கு என்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. பிக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குதுன்னா அந்த மாறின சிம்பலை நீங்கள் எடுத்து போட்டுக்கணும். ஸோ அப்போ பியுடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா -10. ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.